ஷெய் பார்வதி அம்மா, பாரத் மாதா, மதுரை மீனாட்சி, டெல்லி ராஜ்யசபா, இவனுங்க நிதியமைச்சர், மந்திரி, பிரதமர் உட்கார்ந்த இடத்துல அவன் உட்கார்ந்தே போவான். 7 நாட்டு சனி அந்த கணக்கை கொடுத்தாச்சு, அந்த கணக்கை இட்டாச்சு. இங்கேருந்தே கைலாசத்தில் நாங்கோலி சாலை டெல்லி வரைக்கும் பிடிப்பான். டெல்லி வரைக்கும் பிடிக்கல, ஊடாளப்பட்ட மாநிலத்தில் எரிப்பு போடணும். எரிப்பு போட்டாச்சுன்னா ஆட்டா முடிக்க எல்லா நாடுமே சனி பார்வையில் இயங்கும். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. சனி பார்வையில் அரசியல்வாதி இப்போ வெளியே கிளம்புவான். இன்னையிலேருந்து சனி பார்வை யாருக்கு? அரசியல்வாதி. தமிழ்நாடு முதலமைச்சர் சனி பார்வையில் டெல்லி வரைக்கும் பார்ப்பான். எல்லாமே பிடிக்கும். இவனை வச்சு தான் டெல்லி வரைக்கும் பிடிப்பார் கடவுள். அடுத்தாப்புல சனி பார்வை இவனை வச்சு டெல்லி வரைக்கும் பிடிப்பான். அதான் கணக்கு. அவன் பிடிப்பான். எம்எல்ஏ இவன் தெற்குப்பாளையம் ராஜபாளையத்தில் எம்எல்ஏ, இவனுக்கு சனி பார்வை விழுந்துருச்சு. இவனை பார்க்க எல்லா மாநில பிறவிக்கு சனி பார்வை உள்ள விழும். சனி பார்வையில் உள்ள விழ நொறுங்கி போவான். ஒருத்தனை வச்சுத்தான், ஏன்னா ஒருத்தன் ஒரு தொகுதியை வச்சுத்தான் நாசம் பண்ணதான் பாழாக்குதான். அப்போ அவனை வச்சுத்தான் அந்த மாநில பிறவி அம்புட்டு பேரும் அரசியல்வாதியை மற்ற சட்டை பண்ணுற பூரா அவன் கண் பார்வையில் விழும். இப்போ சனி பார்வையில் போகிறான். தெற்குப்பாளையம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சனி பார்வையில் போய்கிட்டு இருக்கான். போர்க்குள்ளரில் 1 எம்பி போகிறான். 2 மந்திரி விருதுநகர் மாவட்டத்தில் 2 இருக்கானா, அவனு சனி பார்வை. அவனு எங்கெங்கே உட்காந்து போகிறானோ அந்த இடம் பூரா சண்டையும் சத்திரமாக நடக்கும். இப்போ தெற்குப்பாளையம் ராஜபாளையம் இவன் எங்கெங்கே போகிறானோ பூரா இடமும் சண்டையும் கூத்தலுமா நடக்கும். இந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும் இவனை வச்சே ஆட்டிடுவார். அடுத்து டெல்லியில் அங்கே பிரதமர், குடியரசு ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர், மந்திரி எல்லாம் எம்பி எல்லாம் அந்த ஆக்கங்காட்ட கூவை எங்கெங்கே போகிறானோ அந்த இடம் பூரா சண்டையும் கூத்தலுமா ரத்தமாக பூமியாக எழுத்து விட்ருவான். 7 நாட்டு சனீஸ்வரி முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கெங்கே மாநாடு போட்டு எங்கெங்கே முழிக்கானோ அந்த இடம் பூரா செதறும். மானிட பே ஒன்றுக்கு அடித்து சாவான். சனி பார்வை விழுந்து என்ன வந்துடுமாடா மானிட பேலுக்கு ஒன்றுக்கு அடித்து கிழிச்சு கந்தல் கோலமாக ஆக்கி விட்ருவார். முக்கால் சத்தியம் கடவுளால் தான் முடியும். ஏண்டா உட்கார்ந்த இடத்துல பட்டனை தட்டுவார். என் குடும்பத்தை படாப்படுத்தினீங்களா பாய்ப்பேகளா, அரசியல்வாதி, கவர்மெண்ட் வேலாக்குறவன். அடுத்து பத்திரப்பதிவு எல்லாம் ஆக்கங்கட்ட கூவை உள்ள ஊரை ஏற்றி வச்ச கூவைகள் பூரா என் பிள்ளைய படாப்படுத்தினீங்கள. இப்போ பார், எல்லா கவர்மெண்ட் வேலாக்குறவனுக்கும் சனி பார்வை. அவன் கையெழுத்து போடுற இடத்துலையும் சனி பார்வை. பத்திரப்பதிவு, சேத்தூர் பத்திரப்பதிவு, வெளியில் வென்று உள்ள பதிவாளர் சனி பார்வையில் கையெழுத்து போட்டு கொடுப்பான், கையெழுத்து வாங்குவான். இதான் கணக்கு. புட்டிச்சி ஆட்டியா நேரம் எரியையில் தூக்கி உள்ளே மாட்டி உள்ளே கொண்டு போயிடுவார். முக்கால் சாத்தியம் கடவுள் மாட்டி உள்ளே கொண்டு போயிடுவார். சனி பார்வையில் தான் கையெழுத்து ஓடும். தமிழ்நாடு முழுவதும் பத்திரப்பதிவு பூரா சனி பார்வையில் ஓடுது. பத்திரப்பதிவில் சனி பார்வை, பத்திரப்பதிவில் சனி பார்வை. முக்கால் சத்தியம் சனி 7 நாட்டு சனீஸ்வரி பார்வையில் இப்போ எல்லாம் நொறுக்கி விட்டுருவார் கடவுள். திங்கித உணவு கிடையாரா, திங்கித உணவு பார். இப்போ தடுமாறி போவேல திங்கித உணவுக்கு ஓடுவான். அப்போ தான் பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி அரசியல்வாதி உள்ளே போய் உள்ள மாட்டையில் குடல் மண்டை சிதறும் போட்டார கடவுள். காலை கையை பிச்சு எறிவான் மாநிலப்பே. புரியுதா? அடுத்து ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி கிடைக்காது. அதுக்கப்புறம் மனுஷனை கடிக்க விடுவார். கடித்து திம்மா அப்படியே அறுத்து அங்கே வீட்டுக்குள்ளே போய் சட்டியில் வச்சு திம்மா. அதாண்டா கணக்கு. சனி பார்வை 7 நாட்டு சனி பார்வை. கணக்கு போட்டாச்சு, உள்ளே ஊடி கணக்கு வரும். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. இலங்கை சுலனிலேருந்து